எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பணம் வருதுன்னு எடுத்து வைன்னு யாருக்குங்க நம்ம சொல்லணும்? நம்ம அதை ப்ரோக்ராம் பண்ணணுமா? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது சொல்கிறது தான் புத்திசாலித்தனம். இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம். நேர்மையானவர்கள், அன்பானவர்கள், பாசமானவர்கள், அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள். ஆனால் இவங்களுக்கு அஷ்டம சனியின் காலம். இது குரு பெயர்ச்சி ப்ரோக்ராம். அதிச்சாரமாக குரு வரப்போகிறார். இந்த அதிச்சாரமாக ஜென்மத்துக்கு குரு வரும்போது எல்லா ஜோதிடரும் ஒரே பழமொழி, ஜென்மராமர் வனத்தில் தீர்ந்து போச்சு. ஆனால் ஸ்தான பலம் குருவுக்கு கிடையாது, பார்வை பலம். 5, 7, 9 பார்வை பார்க்க போகிறார். பூர்வ புண்ணியஸ்தானம், களத்திர பாவம், பாக்கியஸ்தானம். இந்த 3 இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? திருமணம் நடக்கும், சுப விரயங்கள் நடக்கும், கடன் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணுவீங்க, கடன் ஏற்பட்டு வியாபாரம் பண்ணுவீங்க, கடன் ஏற்பட்டு இன்னொரு கடனை கொடுப்பீங்க. ஆக ஒரு பள்ளத்துக்கு இன்னொரு பள்ளம் நோண்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நல்லா ஜாக்கிரதையாக இருங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. உங்களுக்கு முதல் எதிரியே உங்கள் சிந்தனை தான். ஏதோ ஒன்று யோசித்துக்கிட்டே இருப்பீங்க. இவெல்லாம் யார் தெரியுங்களா? நானாக பார்த்து ஹெல்ப் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவன் பெரிய மனுஷனை உட்காந்துட்டு இருக்கான். அதை விட்டுருங்க. என்ன பண்ணுற? விதியோட காலம் 2 வருஷம். இந்த அஷ்டம சனியில் நியூ வெஞ்சர்ஸ் வேண்டாம். அதே மாதிரி செய்யும் தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி ஒரு 2 ரூபா சம்பாதிக்கலாமா சார்? வேண்டாம். இருக்கிற வேலையை பாருங்கள். பார்ட்னர்ஷிப்பாவது ஏதாவது போடட்டுமா? பார்ட்னர்ஷிப்புன்னு சொன்னவங்க தான் எனக்கு ஞாபகம் வந்தது. கணவன் மனைவி உறவிலே தேவையில்லாமல் பிரச்சனையை வச்சுக்காதீங்க. என்ன சாம்பார் பண்ணியிருக்கிறப்போ அப்படின்னு எடுத்து தூக்கி போட்டிங்கன்னு வச்சுங்க, நைட்டு சோறு கிடையாது. அதனால் சாம்பார் நல்லா இல்லைனோட சூப்பர் சாம்பார், அருமை அருமை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறேன். இதில் என்ன இருக்குது? விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டீங்க அப்படிங்கிறத சிம்ம ராசியினுடைய பலன். என்ன பரிகாரம் பண்ணணும் சார்? அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அது பொது பலன். யாராக இருந்தாலும் சூரிய காயத்ரி, 12 மூல மந்திரம், இதெல்லாம் சொல்கிறது கரெக்ட். அப்படி இல்லைன்னா சென்னைக்கு பக்கத்துலேயே ஞாயிறுன்னு ஒரு கிராமம். அந்த ஊருக்கே சூரியன்னே பேர். அந்த கிராமத்தில் தாமரையின் மீது இதழ்கள் கொண்ட சிவலிங்கம், ஒரு அற்புதமான திருத்தலம். கோதுமை பண்டங்கள் இல்லைன்னா கோதுமையை எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு படைச்சி நைவேத்தியம் பண்ணி தானம் செஞ்சாலும் சுவாமிக்கு நீரினால் அபிஷேகம், நல்ல சுத்த நீர். அந்த நீர் உங்கள் கையில், சுவாமிக்கு சூரியனுக்கு சுத்த நீர் அபிஷேகம் பண்ணுறது அற்புதமான பலனை கொடுக்கும். 2வது அந்த பால். முதல் சுத்த நீர். அதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் தான் பண்ணணும்னு எல்லாரும் போய் ஞாயிற்றுக்கிழமையில் உட்காந்துருந்தா எப்படி? அதனால் போயிட்டு வாங்க. திங்கக்கிழமை போயிட்டு வாங்க, செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க, மற்ற நாளில் எப்படி போயிட்டு வாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு வரும்போது உங்கள் பரிகாரம் பலனை மிக அற்புதமாக கொடுக்கும். உடம்பு பார்த்துங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. ராத்திரியில் ரொம்ப நேரம் பொறுத்து சாப்பிடாது. அதில் இந்த மாதிரி பொருள் கிடைக்குதுங்க, இது அங்கே கிடைக்குதுங்க, 2 மணிக்கு அண்ணா நகர் போனால் அது கிடைக்குங்க, அதெல்லாம் வேணாம். 7 மணி 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. 2 மணி நேரம் பொறுத்து நல்லா தூங்குங்க. ஆரோக்கியம் பாஸ்கரம். அதனால் அதை பார்த்துங்க. 1 வருஷம் குரு இருக்கார், உங்கள் கௌரவம் பாதிக்காது. எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நினைத்ததை தரும். வெற்றி தான். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறதே குருவால் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, ஜென்ம ராசிக்குள்ளே கேது இருக்குது பாருங்கள். கேது வச்சு செய்வார். சாதாரண ஆள் கிடையாது கேது. கிரகங்களில் அதிகபட்சமான வலிமையுடைய கிரகம் கேது தான். ஒரு ராசிக்குள் கேது சஞ்சரிக்கின்ற போது தான் வாழ்க்கையில் அத்தனை விதமான நெருக்கடிகளையும் அந்த ஜாதகருக்கு, அந்த ராசினருக்கு கிடைக்கும். போராட்டம், பிரச்சனைகள், எல்லா அவமானங்கள் எல்லாமே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் கேது இருக்கார், 8ல் போய் சனி இருக்கார். சோதனையான இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு, நம்ம பேசி கொண்டிருக்கின்ற நேரத்தில் குரு யோகத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் நல்ல நிலைமையை கொடுத்துட்ருக்காரு. இப்போ 12ஆம் இடத்துக்கு குரு வராரு. இது பேர் விரய குரு. புரியுதுங்களா? வன்மையுட்டிட ராவணன் முடி 12 நீர் வீழ்ந்ததும். எப்படிங்க?
ராவணன் எவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்கவன், அவன் வந்து எல்லாமே வீழ்ந்து போன நேரம் வந்து 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்த காலகட்டம். எத்தனை பெரிய செல்வாக்குடைய நபராக இருந்தாலும் 12ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது அந்த நபருக்கு வீழ்ச்சி என்பது உறுதி. புரியுங்களா? இது பொதுவான விதிங்க. இது பொதுவான விதி. பொதுவான விதி மட்டும் படித்து பேசக்கூடாது. இது ஒரு சிலருக்கு சாத்தியமாக இருக்கலாம். சுயஜாதகம் பலமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வேலை செய்ய போகிறதில்ல. திசாபுதி சாதகமாக இருந்தாலும் வேலை செய்ய போகிறதில்ல. அந்த குரு சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் பார்க்கணும். இதில் பொதுவான விதியில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் 12ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் அவர் பார்க்கின்ற இடங்களில் மிக முக்கியமான ஒரு இடம் சிம்ம ராசினருக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடம். இப்போ என்ன பாதிப்பு சிம்ம ராசினுக்கு? அஷ்டம சனி பாதிப்பு. அந்த அஷ்டம சனியின் பாதிப்பு இனி சிம்ம ராசினருக்கு இல்லாமல் போகும். விரய குருவினால் ஒரு லாபம் என்ன விளைய போகுதுன்னா, அஷ்டம சனினால் ஏற்பட்டு பாருங்க பாதிப்பு, கடுமையான பாதிப்பு. அந்த பாதிப்புகளே இல்லாமல் போக போகுது. புரியுதுங்களா? 8ஆம் இடத்தை பார்த்துட்டாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தையும் பார்த்துட்டாரு. எதிரிகளை வெல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். நோய் நொடி இல்லாமல் நடமாடக்கூடிய இடம் 6ஆம் இடம். வழக்குகளை வெற்றி பெறக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடம் சனியும் பார்த்துறாரு, 6ஆம் இடத்தையும் பார்த்துறாரு, 4ஆம் இடமான மாதுர்ஸ்தானம் சுகஸ்தானத்தையும் பார்த்துறாரு குரு பகவான். அப்போது சந்தோஷமாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. என்ன இழப்புகள் வந்தாலும் இப்போ நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்குரிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நோய் நொடி இல்லாமல், நெருக்கடி இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், அஷ்டம சனியுடைய பாதிப்புகள் இல்லாமல் வாழக்கூடிய நிலை சிம்ம ராசினருக்கு இந்த கடக குருவின் காலகட்டம். ஒரு விஷயத்தை கூட பேசக்கூடாது. புரியுங்களா? அப்போ யோகமான காலகட்டம் தான் இது. அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால எல்லா வகையிலையும் பொருள் இழப்புகள், அவமானங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் குரு வந்து இப்போ வந்து கொஞ்சம் அதை மாற்ற போகிறாரு. காரணம், குரு நிற்கக்கூடிய ஸ்தானம் 12ஆம் வீடாக இருந்தாலும் சிம்மத்திற்கு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து கேந்திர ஸ்தானத்தை பார்க்கிற 4ஆம் இட சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பண வரவை கொடுக்கும், பேலன்ஸ் பண்ணும். சனி கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணி இது பேலன்ஸ் பண்ணும். கடன்கள் அடையும். உண்மையிலே சொல்கிறேன், இது கொஞ்சம் அவங்களுக்கு ரிலீஃபை கொடுக்கும், ஒரு பிரீத் ஏரை கொடுக்கும். மூச்சு முட்ட அளவுக்கு எனக்கு அவ்வளோதான் சார் மூழ்கிட்டு இருக்கேன், இதுக்கும் மேலே எனக்கு அவ்வளோதான் லைஃபு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் அடிக்க போகிறார் குரு பகவான், உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார். ஆனால் தயவு செய்து, மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், தயவு செய்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை அதிக வட்டிக்கு நீங்கள் வாங்கியிருந்த இடத்தை கொடுத்து அதை வந்து அடைச்சிருங்க. ஏன்னா இந்த சான்ஸை விட்டிங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு வருஷம் கழித்து அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அவங்க எல்லா வகையிலையுமே ட்ராப் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய வருமானத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய சிரமங்களை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே சனியே அவர் பார்க்குறாரு. அஷ்டம சனினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிட்டத்தட்ட இந்த சோப் ஆடெல்லாம் போடுற மாதிரி 99.9% வந்து கம்ப்ளீட்டாக சனியை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஸோ குருவால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்கணித ரீதியாக உங்கள் பிறந்த தேதி, உங்களுடைய பெயரையுமே சரி பார்த்துக்கோங்க. லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை நோக்கி இந்த ஒரு குறிப்பாக அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 months ரொம்ப நல்லாயிருக்கும். அக்டோபர் மாதத்துக்கு மேலே அது வேற ஒரு வகையாக பலன் தரும். ஏன்னா அதிசாரமாக கொஞ்சம் முன்னோக்கி போவார் குரு. அப்படி போகும்போது அவருடைய ராசிக்குள்ளாரே வருவார், சிம்மத்துக்குள்ளாரே வருவாங்க. அப்படி வரும்போது அதே 5, 7, 9ஆம் பார்வைகளை பார்க்கும்போது இன்னும் லைஃப் வந்து ஒரு அப்கிரேட் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு வழி, பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலங்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? சிம்மத்திற்குரிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விஷ்ணு பகவானுக்குரிய ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேசஸ். இப்போ பத்மநாபபுரம் கோயில் இருக்கு இல்லையா, இது மாதிரி ரொம்ப பிரசித்தி பெற்ற, இதுவரை நீங்கள் செல்லாத ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். இப்போ நம்ம சென்னையிலே பார்த்தா நிறைய பேருக்கு அது போயிருக்க மாட்டாங்க. திருநீர்மலைன்னு ஒரு இடம் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பள்ளிகொண்ட பெருமாள் இருக்காங்க. ரொம்ப பெரிய சிலை, ஸ்ரீரங்கத்துக்கு இணையான அவ்வளோ பெரிய பள்ளிகொண்ட பெருமாள் அங்கே தான் இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாது. அது மாதிரி பிரசித்தி பெற்ற ரொம்ப பழமை வாய்ந்த விஷ்ணு பகவான் பெருமாளுடைய கஷேத்திரங்களுக்கு அவங்க போயிட்டு வராங்க. இவங்க என்னன்னா நிறைய வந்து
நல்லவங்க நிறைய விஷயங்கள் சொன்னால் கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணால் கூட அதை கேட்க மாட்டாங்க. அதே சமயம் கோயில்களுக்கு வந்து வெளியில் உள்ள உள்ளூர் கோயிலை விட வெளியில் உள்ள கோயிலை சுற்றுவது தான் அவங்களுக்கு ரொம்ப அலாதியான ஒரு நாட்டம் இருக்கும். அதே சமயம் இவங்களுக்கு பதவி உயர்வு அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல் இவங்களுடைய மேலதிகாரிகள் இவங்களுக்கு நன்மதிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குடும்பத்தில் வந்து இவங்களை நம்பி ஒரு முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. ஏதாவது பொண்ணு கல்யாணம் முடிக்கிறதோ இல்லாட்ட அந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்புகளை இவங்க கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். சுப செலவுகள் விரயமாகும் அப்படிங்கிறது, சுப செலவுக்காக நிறைய விரயங்கள் உருவாக்குவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிறைய வந்து கோயில்களை வந்து அலட்சியப்படுத்துதல் இருக்கும் அப்படிங்கிறது, இல்லாட்டா கோயிலுக்கு போனால் சரியாக சாமியை வந்து சந்திக்காத மாதிரி இருக்கும். கடவுளுடைய கருவறையை கூட தொட முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் இவங்க வந்து கொஞ்சம் அந்த விஷயம் கடவுள் சார்ந்த விஷயத்தை கொஞ்சமாக கவனமாக இருக்கணும். குருமார்கள் யாருக்காச்சும் உடல் ஆரோக்கியம் குறைவுகள் ஏற்படும், இல்லாட்டா இவங்க வந்து நல்ல குருமார்களை பார்க்க முடியாத மாதிரி தவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பேர் விஷயங்கள் இந்த மாத காலத்தில் நடக்காது அப்படிங்கிறது முக்கியமானது. சிம்மராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா, இந்த பரிகாரம் பண்ணாங்கன்னா, இவங்களோட வாழ்க்கையில இன்னும் பெரும் உயரத்தை பார்க்கலாம்னா என்ன பண்ணலாம்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து குழந்தை செல்வத்தில் கொஞ்சம் கவனம், குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைங்கள கவனமாக பார்த்துக்கணுங்கிறதுலாம் முக்கியமானதாக இருக்கிறதுனால, மஞ்சள் தானம் கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். காலில் வந்து கொஞ்சமாச்சும் மஞ்சளை வந்து அந்த குதிங்காலில் வந்து கொஞ்சமாச்சும் மஞ்சளை தடவிட்டு குளிக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்க கோயில்களுக்கு நெய் விளக்கு ஏற்றுவது, கோயிலுக்கு நெய் தானம் கொடுப்பது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் ஹோமகுண்டம் வளர்க்கும் போது நெய் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த குருவினால் வரக்கூடிய பாதிப்பு வந்து குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.